பிசாசினால் வந்த சோதனை. மார்க்கு என்ற சுவிசேஷத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். மார்க்கு என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 1:13. போதும். இதே பகுதியை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கூட கொஞ்சம் வித்தியாசமாக நாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற வகையில் இங்கு அந்த சோதனைக்காரன் என்கிற ஒரு வார்த்தையை 3வது வசனத்தில் பார்க்கலாம். மத்தேயு 4:3. இந்த சோதனைக்காரன் யாரு? பிசாசு. அப்போ 2வது சோதனை யார் மூலியமா வரும்? பிசாசு. யாருங்க பிசாசு? யாரு? அதான் சோதனைக்காரன். இங்க தான் தப்பு பண்றீங்க. எல்லாத்துக்கும் நான் போடக்கூடாது. இங்க நம்ம விசுவாசி, நம்ம தேவனுடைய பிள்ளை, நம்ம மனவாட்டி இல்லையா? இந்த இடத்துல பிசாசு யாரு? மா வரியா போலாமா? சர்வீஸ் முடிச்ச பின்னால சினிமா போயிட்டு வரலாமா? கூப்பிடுறாங்க பாருங்க உங்களை. ராங் கைடன்ஸ். தவறா நடத்துவாங்க உங்களை. ஓய் இன்னைக்கு கட்டடிச்சுதான். ஓய் ஃபீஸ் கட்டுவாங்க, கட்ட மாட்டாங்க, கொண்டு போயிட்டு ஜூதாட்டத்தை போடுறது. ராங் கைடன்ஸ், பிசாசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எதெல்லாம் சோதனை வந்தது? இந்த மத்தேயு சுவிசேஷத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. இங்கே சொல்லுகின்றவள்ள அழகாக சொல்லுகின்றார். அங்கு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எதுல சோதனை? சோத்துல சோதனை. சோத்துக்காக அலையாடு. சோத்துக்காக இன்னைக்கு நிறைய பேர் சோத்துக்காக அலையிறான். எங்கன்னா அதுவும் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முடித்த பின்னால் இவங்க போடுற சண்டை இருக்குது. எனக்கு கறி கிடைக்கல, உனக்கு கறி கிடைக்கல, ரொம்ப கேவலமாக இருக்கும். அங்கே தான் நீ ஊழியக்காரனா, ஊழியக்காரியா, விசுவாசியா என்பதை பிசாசு பார்க்குறான். தேவனுடைய பிள்ளைய முதலாவது சோதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதில் வந்துங்க? சாப்பாட்டில் வந்துச்சு. எங்கே வந்துச்சு? சாப்பாட்டில். அந்த அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும். அப்போ பிசாசு எதை சொல்றான்? வசனத்தை சொல்றான். எதை சொல்றான்? அப்போ பிசாசு இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்ல. ஏன்னா தேவனுடைய குமாரன் அல்ல, சோதிக்கிறான் தேவனுடைய பிள்ளையே. அப்போ பிசாசும் வசனத்தை தான் போதிப்பான். யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை who is Satan, who is devil, who is கலகமுட்டி, who is separated you from your relationship with the God and the church and the family. நீ அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல நீர் தேவனுடைய குமாரனானால் என்று அவருக்குள்ளாக ஒரு சந்தேகத்தை உருவாக்க பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் எதை கொடுத்தாரு? அவன் வசனத்தை சொன்னான். அவனுக்கு வசனத்தை சொல்றாரு. வசனத்தை சொல்லி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். தேவனுடைய பிள்ளைய. அப்போ முதலாவது சோதனை எங்கேருந்து வரும் நமக்கு? இந்த உபவாச நாட்களில் சோத்துக்கு வரும். பக்கத்து வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க, மீன் வறுக்கிறாங்க. என்ன மீன் தெரியுமா? அதுக்கு பேரெல்லாம் சொல்லுவாங்க, மூக்கில் ஏற ஏற. ஆனால் இங்கே தாங்க ஃபாஸ்டிங். இந்த உபவாச நாட்களில் சோதனை எங்கேருந்து வரும்? சோத்தில் வரும். யாராவது கூப்பிட்டானோட ஓட்டுறாதீங்க. நான் ஃபாஸ்டிங் டேஸுங்க, நான் உபவாசம் இருக்கிறேன் என்று உங்களை நீங்கள் தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கின்ற த புக் ஆஃப் ஹீப்ரூ
chapter 12 word number 16. அங்கு ஏசாவை குறித்து வாசிக்கிறோம். ஏசா என்ன செய்தானா, ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு சீர்கெட்ட ஏசாவை போல இராதுன்னு சொல்றேன். சீர்கெட்டு போவேன் ஃபார் த ஒன் டைம் ஃபுட், ஒருவேளை போஜனத்துக்காக. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் த லார்ட் ஆஃப் சஸ்டைன், அவர் உன்னையும் என்னையும் போஷிக்கிறவர் ஐயா, போஷிக்கிற தேவன். ஆனால் ஏசாவுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த ஒருவேளை பயிற்சன் கூழுக்கா கலர், ஸ்மெல், த டைம். கலரை பார்த்தான், ரொம்ப எப்படி இருக்குதான், ரொம்ப அழகாக இருக்குது, பச்சையாக இருக்குது, மூக்கில் ஏறுது. அந்த டைமை வச்சு அவன் அடிச்சிட்டான். நீ இப்போ எனக்கு என்ன செய்யுற, எல்லாம் எழுதி கொடுத்துரு என்று சொல்லி. சோதனை, சாப்பாட்டில் சோதனை. தேவனுடைய பிள்ளையே, the book of Proverbs chapter 23 word number 1 to 3 வீட்டில் போய் வாசிங்க. நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் அந்த போஜனத்தை நல்லா பார் சொல்றார். ருசியுள்ள அந்த போஜனத்தை தொடாதே, தீண்டாதே. அது கள்ள போஜனம். உன் தொண்டையில கத்திய வைன்றார். இந்த உபவாச நாட்களில் உங்கள் ஃபாஸ்டிங் வந்து அவங்களுக்கு ஃபீஸ்டிங்காக கொடுக்கும். அதனால் என்னத்தை வைக்கணுமா, கத்தியவை. உன்னுடைய உபவாசத்தில் நீ உறுதியாக இருக்க கற்றுக்கொள் தேவனுடைய பிள்ளையே. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கின்ற வழியில் அங்கு தானியேலை அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, இவங்க எல்லாருக்கும் ராஜ போஜனத்தை கொடுனா கூட 10 நாள் சாப்பிட்டோம், 3 மாதம் சாப்பிட்டோம். ஆனால் தானியேல் என்ன தீர்மானம் எடுக்கின்றான், ராஜ போஜனத்தினாலே தான் தீட்டுப்படலாகாது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். தேவனுடைய பிள்ளையை, உன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணு. யாரு கொடுத்தாலும் சரி, அது ராஜ போஜனமாக இருந்தாலும் சரி, அதை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், அதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அந்த முதன்மையான காரியங்களை அவன் வெறுத்தான். தேவனுடைய பிள்ளை வெறுத்தான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சாப்பாட்டில் எங்கே பிரச்சனை வந்தாலும் சரி, டோன்ட் கோ ஃப்ரண்ட், பி சைலண்ட்லி, அமைதியாக நில்லு. ஆனால் நான் சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு முந்திக்கணும், படைக்கு இல்லை, சாப்பாட்டு கூட்டம். நீ ஒரு உண்மையான போர் சேவகன் தேவனுடைய பிள்ளையே. இந்த நாட்களில் நீ கர்த்தருக்காக யுத்தம் பண்ணும்படியாய் 3 வேளை நம்ம சாப்பிட்றோம். பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அங்கே போய் பாருங்கள், அவங்களுக்கு காஞ்சி போன ரொட்டி, ஏற்கனவே 10 நாள் ஆன சாப்பாடு தான். அந்த பனி பார்த்தா இவ்வளோ இருக்குமா, அதன் நடுவில் அவங்களுக்கு அந்த சாப்பாடு இருக்குமா. தேசத்திற்காக தங்களை அர்ப்பணித்து நல்ல போஜனத்தை கூட வெறுத்து தேசத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளையை. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், 40 நாட்கள், நாட் ஹோல் இயர், ஜஸ்ட் இஸ் 40 days. சாப்பாட்டில் கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க. கறி மீன் வாங்காதீங்க நான் சொல்ல மாட்டேன், வாங்கி சாப்பிடுங்க. 1 கிலோ வாங்கினீங்கன்னா 1 கிலோ கொண்டு காசு எடுத்து தனியாக ஒதுக்கி வைங்க, ஒழித்து கொடுங்க. பூ வைக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், பூ வைங்க. 1 முழம் பூ வாங்கினீங்கன்னா 2 முழம் பூ காசு எடுத்து தனியாக வைங்க. இந்த உபவாச நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று கொடுங்கள் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இன்னைக்கு காலையில் ஒரு நரிக்கிறவன் ஃபோன் பண்ணான், ஐயா என் பையனுக்கு ஸ்காலர்ஷிப்புக்காக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், 1000 ரூபாய் தேவையாக இருக்குதுயா. சரிப்பா. ஐயா அவனுக்கு பாஸ் எடுக்கணும் ஐயா, பேரூரில் போய் பாஸ் எடுக்கணும் ஐயா. சரிப்பா, கவலைப்படாத, நாளைக்கு நான் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன். கொடுத்து பார் தேவனுடைய பிள்ளையே, நீ ஊழியத்திற்கென்று கொடுத்து பார். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக மாற்ற முடியும். எனவே சாப்பாட்டை ஒடுக்குவோம், சந்தோஷமாக கர்த்தருடைய பணிகளை நாம் தாங்குவோம் தேவனுடைய பிள்ளையே. எனவே முதலாவது காரியம் சாப்பாட்டில் சோதனை.